தெருக்குத்து அப்படிங்கிறது ஒரு ஒரு வீட்டிற்கு நேர் எதிர் ஆப்போசிட்ல இருந்து ஒரு ரோடு வரும். அந்த ரோடானது வீட்டினுடைய எந்த பகுதியில் மோதினாலும் அது தெருக்குத்து. வீட்டினுடைய 4 ஒரு சிலர் சொல்லுவாங்க வாசலுக்கு நேரா தெருக்குத்து வந்தாதான் தவறு, மற்ற இடத்துல எல்லாம் வந்தா தவறு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா தெருக்குத்து அப்படின்னா அந்த வீட்டினுடைய தாய் சுவர்கள் போல் எங்க இருந்தாலும் அது தவறுதான். அது தெருக்குத்து மிகப்பெரிய பாதிப்பை தரும். இது வந்து நீங்க தனியா இருக்கிற வீட்டமைப்பை பத்தி சொல்றீங்க. இப்ப அபார்ட்மெண்ட்ஸ் தான் நிறைய வந்து மக்கள் மாறிட்டாங்க. இப்ப இந்த அபார்ட்மெண்ட்ஸுக்கு நம்ம எப்படி வாஸ்துவை வந்து பாக்குறது, அதுக்கு எப்படி நம்ம சரி பண்றது? இப்ப வந்து நம்ம இண்டிவிஜுவல் பில்டிங் அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருப்போம், ஒரு 70%. அதாவது வாஸ்து என்பது 100% கட்டவே முடியாது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்துல இப்ப இருக்கக்கூடிய நம்ம அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஜோனுக்கு வந்து நம்ம அடாப்ட் ஆயிட்டோம். அதாவது அட்டாச் டாய்லெட் வேணும் நமக்கு. நம்மளுக்கு சில விஷயங்கள் நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே படிக்கட்டு வைக்கிறது மாதிரி கொண்டாட்டோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு இண்டிவிஜுவல் பில்டிங்கே 70% தான். ஒரு அபார்ட்மெண்ட் வீடு பார்க்கணும் அப்படின்னா அதுல வந்து 50% தான் வாஸ்துப்படி இருக்கும். அதனால ஒரு அபார்ட்மெண்ட் வாஸ்து அப்படிங்கும் பொழுது சில விதிகளை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். மேக்சிமம் எங்கிட்ட வந்து அபார்ட்மெண்ட்டை பத்தி கேட்டாங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் பில்டிங்கா இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும். அபார்ட்மெண்ட் பில்டிங் அப்படிங்கிறது இவ்வளவுதான் அதோடைய நன்மை இருக்குங்கிறத எடுத்து சொல்லி, அப்ப அபார்ட்மெண்ட்ல என்னென்ன மாதிரி இருக்கணுங்கிற சில விதிகள் இருக்கு. அந்த விதிகளை மட்டும் சொல்லி அந்த விதிகளை மட்டும் தான் பார்க்க முடியும்.